السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسول الكريم أما بعد. சங்கைக்கும் மிக மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 29 தராவீஹ் தொழுகையில் நிறைவு செய்திருக்கின்றோம். 28 நோன்புகளில் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நாம் நோற்ற நோன்புகளையும் தொழுத தொழுகைகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலிகளை எந்தவித குறியும் இல்லாமல் நிறைவான முறையில் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. எஞ்சியிருக்கக்கூடிய நோன்புகளை முழுமையான முறையில் 30 நோன்புகளை நோற்பதற்குண்டான பாக்கியத்தை, 30 தராவீஹையும் தொழுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. யாரெல்லாம் இந்த பிற 29 அன்று இமாம் ஜமாத்தோடு தராவீஹ் தொழுகை நிறைவு செய்தார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி 1000 மக்பூலான மபூரான அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 1000 ஹஜ் உம்ராக்கள் செய்த நற்கூலிகளை பாக்கியங்களை வழங்கினார் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சமகாலத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு உம்ரா செய்வதற்கு என்ன செய்யணும்? 15 நாள். இந்த 14 நாட்களுக்கு ஒருவர் 1 லட்சம் ஆயிருச்சு. உம்ரா செய்வதற்கு சாதாரணமாக 15 நாள் 14 நாட்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆயிருச்சு. ஆனால் ஹஜ் செய்வது என்பது பல லட்சங்கள் கொடுத்து என்ன செய்யணும்? ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த 20 ரக்காத்துகள் தொழக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா 1000 ஹஜ்ஜுகள் 1000 உம்ராக்கள் செய்த பாக்கியத்தை கொடுக்கிறான் என்பது மிகப்பெரிய அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட், வெகுமதி. அந்த பாக்கியத்தை பெற்றவருடைய பட்டியலில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நமக்கு முழுமையான ஒரு தந்த அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஓதப்பட்ட வசனங்கள் அல்லாஹ் நிறைய செய்திகளை சொல்றான். அதிலும் குறிப்பாக நம்முடைய மார்க்கத்தினுடைய விஷயங்கள்ல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானுடைய பலம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்களுடைய காலகட்டங்கள்ல ஒருத்தரோ அல்லது 2 பேரோ 3 பேரோ சந்திச்சுக்கிறாங்க. இப்ப எப்படி நம்ம கடத்தல நம்ம கூட்டாளி வந்துட்டாலும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து என்ன செய்வோம்? நம்ம பார்த்து முசாஃபா செஞ்சு நல்லா இருக்கியாப்பா, இப்படி இருக்கிற எப்ப வெளிநாட்டுல இருந்து வந்த பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு என்று நாம் சந்தோஷத்தோடு ஆரவாரத்தோடு கேட்பது போல சஹாபாக்கள் ஒன்று கூடி பேசிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கு தெரியுமா? ஜத்திது ஈமானனா, வாங்க நம்முடைய ஈமான புதுப்பிச்சுக்கலாம். எல்லாமே ஈமான்ல பலமானவங்களா இருக்கிறாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய இதை சொன்னார்களோ அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அதன்படி நடக்கக்கூடிய ஒரு சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? வாங்க நம்முடைய ஈமான புதுப்பிச்சுக்கிறோம், நம்முடைய ஈமான என்ன செஞ்சிடணும், அல்லாஹ் ரசூல் இதை பொருந்திக் கொள்வார்களோ அப்படிப்பட்ட செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சஹாபாக்கள் தன்னோட இடத்துல சேரும் போது பேசும்போதெல்லாம் எந்த ஒரு பாவமான விஷயத்தை தர்க்க செய்ய மாட்டாங்க, வீணான விஷயங்களை பத்தி பேச மாட்டாங்க. எந்த விஷயம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தத்தை தராதோ, கோபத்தை ஏற்படுத்துமோ அப்படிப்பட்ட எந்த விஷயத்தை என்ன செய்ய மாட்டாங்க, சஹாபாக்கள் பேசவே மாட்டாங்க. வாங்க நன்மையான விஷயத்தை பேசலாம், வாங்க அல்லாஹ் என்ன சொன்னாலும் பத்தி பேசுவோம், ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறாங்க, இந்த ஹதீஸ் இது என்னப்பா விளக்கம் என்று சஹாபாக்களுக்கு மத்தியில ஒன்று சேர்ந்து விட்டால் இந்த விஷயங்களை மார்க்கத்தினுடைய விஷயத்தை தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய நாவை நல்ல விஷயத்துக்கு சஹாபாக்கள் பயன்படுத்தினாங்க. ஒரு சஹாபி, அந்த சஹாபியினுடைய பேரு ஹன்லலா, தன்னுடைய வீட்டில இருந்து கத்திக்கிட்டே ஒடியாடுறாங்க. நாப்பக்க ஹன்லலா நாப்பக்க ஹன்லான்னு சொல்லி ஒடியாடுறாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? ஹன்லலா தன்னை பார்த்து முனாஃபிக் ஆயிட்டான், ஹன்லலா முனாஃபிக் ஆயிட்டாரு, ஹன்லலா முனாஃபிக் ஆயிட்டார் என்று தன்னை பத்தி ஊர் மக்களுக்கு மத்தியில சொல்லிக்கிட்டே ஒடியாடுறாரு. நான் முனாஃபிக் ஆயிட்டேன், நான் முனாஃபிக் ஆயிட்டேன், நான் முனாஃபிக் ஆயிட்டேன். யாராவது தன்னை முனாஃபிக்னு சொல்லுவாங்களா? தன்னை சாலிஹ் நல்ல மனுஷன் சீதேவி என்ன போல வேற யாரும் இல்லை என்று தானும் சொல்லுவாங்க, தன்னை பத்தி எல்லாரும் சொல்ல நினைப்பாங்க. ஆனா அந்த சஹாபி என்ன செய்யறாங்க? நான் முனாஃபிக் ஆயிட்டேன், நான் முனாஃபிக் ஆயிட்டேன், நான் முனாஃபிக் ஆயிட்டேன்னு கத்திக்கிட்டே ஓடியாடுறாங்க.
இதை பார்த்து ஹஜ்ரத் அபூபக்கர் என்ன செய்ய நிப்பாட்டுங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு, என்னங்க முனாஃபிக் ஆயிட்டான்னு சொல்லிட்டு வரீங்களே, என்ன ஆச்சு கேட்கும் பொழுது அப்ப அந்த சஹாபி ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி சொன்னா நாம எல்லாம் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி அந்த வாக்கியத்துல கிடைக்குது, நரகத்தை பத்தி சொன்னா நரகத்தினுடைய கொடுமை எல்லாம் கண் முன்னாடி வந்து இருக்குது, மறுமையை பத்தி பேசினா மறுமையினுடைய அந்த கஷ்ட நஷ்டம் எல்லாம் நம்ம கண் முன்னாடி வருது. இப்படி அல்லாஹ் நன்மையை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்குது, பாவத்தை பத்தி சொல்லும் பொழுது பாவத்தை ஒருபோது செஞ்சுவிடக் கூடாது, இந்த பாவத்தின் பக்கம் ஒரு துளி கூட கால் எடுத்து வச்சிடக் கூடாது என்று அதன் மீது மிகப்பெரிய வெறுப்பும் கோபம் வருது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சபையை விட்டு வெளியேறிவிட்டால் தன்னுடைய குடும்ப குட்டிகளை, மனைவி மக்களை, சொந்த பந்தங்களை, வியாபாரங்களை, கொடுக்கல் வழக்கங்களை இது போல இந்த வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருக்கக்கூடிய அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம், அது போன்ற ஒரு நிலை ரசூலுல்லாஹ்வுடைய சபையை விட்டு வந்துட்டா எனக்கு அது இருக்க மாட்டேங்குதே என்று ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு கவலையோடு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹி சபையில இருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லாமே எங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்குது, சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் தன்னுடைய வாழ்க்கை நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹி சபையை விட்டு வெளியில வந்துட்டோம்னு சொன்னா எல்லாமே மறந்து போயிருது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எங்களுடைய காலத்தில் மாறி போயிருது என்று ரொம்ப கவலையோட சொன்ன மாத்திரத்துல எதையும் செய்தி அபூபக்கர் தான் சொல்றாங்க, எனக்கு அப்படிதான் இருக்கு, வாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போகலாம். ரசூலுல்லாஹ்ட்ட போனோன்னு யா ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் ஹம்ஸா சொல்றாங்க, முனாஃபிக் ஆயிட்டேன்னு சொல்றாங்க, என்ன காரணம்? நடந்த செய்தியை சொன்ன மாத்திரத்துல ரசூலுல்லாஹ் பொன்முறுவலோடு சிறிது சொல்றாங்க, என்னுடைய சபையில் இருக்கக்கூடிய அந்த நான் சொல்வதை கேட்டு அல்லாஹ் ரசூல் சொல்வதை கேட்டு உங்களுடைய காலத்து எந்த நிலைமையில் இருக்குதோ அந்த நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே வந்து விட்டால் நீங்களெல்லாம் மலக்களா ஆயிடுவீங்க, நீங்கள் எல்லாம் என்ன ஆயிருவீங்க, மலக்குடைய தன்மை கொண்டவர்கள் ஆயிருவீங்க, நீங்கள் எல்லாம் மனிதர்கள் தானே, மனிதர்களுக்கு உண்டான தன்மைகள் நம்மிடத்தில் இருக்கதான் செய்யும். அப்படி இருந்த போதிலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு வரணும், அந்த செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில புலம்பிக் கொண்டே இருக்கணும். நம்ம பள்ளியாசல் விட்டு கேட்கும் பொழுது நல்லா கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கு, ரசூலுல்லாஹ் பத்தி சொன்ன செய்திகள், அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்முடைய காதுல கேட்டு அப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கிறோம். ஆனா பள்ளியாசல் விட்டு போன உடனே நிறைய பேர் நம்மகிட்ட சொல்றாங்க, பள்ளியாசல் விட்டு போயிட்டா எங்களுடைய இளமையே மாறி போயிருது, இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னு அதுக்கடுத்து என்ன செய்யலாங்கிறத ஞாபகம் வருது தவிர இந்த சிந்தை எல்லாம் மாறி போயிருதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர், நாம் எல்லாம் மனிதர்கள், நம்ம எல்லாம் மலக்கு அல்ல, மனிதர். மலக்குடைய தன்மை என்ன, எல்லோரும் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்வாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் புகழ்வாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரிய என்று புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அது சாப்பாடு கிடையாது, தின்பண்டம் கிடையாது, மனைவி மக்கள் கிடையாது, குடிபானம் கிடையாது, எந்த உலகத்தினுடைய ஆசவாசியம் கிடையாது, எந்த நேரம் ரப்பை தஸ்பீஹ் செய்வதும் தக்பீர் செய்வதும் சஜ்தா செய்வதும் ருக்கூ செய்வதும் தொழுது கொண்டே இருப்பார்கள் மலக்குமார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலை நம்மிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் செய்யணும், அனைவரும் பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களா இருக்கணும், குர்ஆனோடு தொடர்புடையவர்களா இருக்கணும், சாலிஹான் நல்லடியாரோடு தொடர்பு இருக்கணும். இப்படி தாண்டி நம்முடைய வாழ்க்கை மாறணும்னு சொன்னா அப்பதான் ராத்து மாறி போயிரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம ஐவேரி தொழுகை இமாம் ஜமாத்தோடு பள்ளிவாசலோடு தொடர்பு எடுத்தோம்னு சொன்னால் நிச்சயமுடைய வாழ்க்கையில அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை தருவான். அதே போல குர்ஆனோடு தொடர்புல இருக்கணும். நம்ம சொல்லியிருக்கிறோம், எத்தனையோ வீடுகள்ல குர்ஆன் என்பது ஷோகேஸ்ல மட்டும்தான் இருக்குது, எத்தனையோ பேருடைய கல்புல குர்ஆன் இல்லாம இருக்குது. குர்ஆன் இந்த கல்புல குர்ஆன் இல்லையோ அது பாலடைந்த வீட்டுக்கு சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது கபரை அடைக்கக்கூடிய ஜனாசி வளர்க்கக்கூடிய கபர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட உள்ளமாக நம்முடைய உள்ளம் ஆகிவிடக் கூடாது, நம்முடைய இல்லம் ஆகிவிடக் கூடாது. எந்நேரம் அருள்மறையம் திருக்குர்ஆனை அதிகமதியும் ஓதக்கூடிய சாலிஹா நல்லவர்களாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நல்லடியாருடைய பட்டியல் அல்லாஹ் சேர்த்தது புரிவானாக. இது போன்ற பல ரமதான்களை பல நோன்புகளை நோட்பதற்கும் பல ரமதானுடைய நன்மையான காயை அடைந்து அமல் செய்வதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய குறித்தானவர்களை இன்றைய நாள் 29
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி 10ல 3வது 10ல ஒற்றைப்படை இரவுகள்ல நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடி அடைந்து கொள்ளுங்கள் சொன்னாங்க. இன்றைய நாள் 29, இதுவும் லைலத்துல் கத்ராக இருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த லைலத்துல் கத்ரை கண்ணியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் 1000 மடங்களை அல்லாஹ் தருகின்றான். அப்படிப்பட்ட 1000 மடங்களை பெறக்கூடிய சர்பாகியம் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. எல்லா பள்ளிவாசலையும் பிற 29 சொல்லக்கூடிய செய்தி சதகத்துல் ஃபித்ர். சதகத்துல் ஃபித்ர் என்று சொன்னால் ஏழை தரும். நாம் செய்த நோன்பாரிகள் செய்த நாம் வேணுக்குன்னு பாவம் செய்ய மாட்டோம். நோன்பு வச்சுக்கிட்டு என்ன செய்வோம்? நோன்பு வச்சிருக்கிறேன், இந்த நேரத்துல பாவம் செய்யக்கூடாது. அமையும் சமயத்தில் ஏதாவது பாவங்கள் தவறுகள் செய்து விட்டால் அந்த தவறுகளை குறைகளை அல்லாஹ் மன்னிப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் இறக்கி வைத்ததுதான் இந்த சதகத்துல் ஃபித்ர் ஏழை தர்மம். அது எப்ப ரசூலுல்லாஹ் கொடுக்கணும்னு சொன்னாங்க? பிறை பிறந்ததிலிருந்து உங்களுடைய முஸல்லா ஈதுக்காக வேண்டி நீங்கள் தொழுவதற்கு செல்வதற்கு முன் என்ன செய்யுங்க? கொடுத்து விடுங்க. தக்பீர் கட்டி நீங்க அடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அது இதுவும் சதகாவாக தான் இருக்குமே தவிர தர்மமாக தான் இருக்கும். அதற்கு முன்னாடி நீ இது தொழுவதற்கு முன்பாடி கொடுப்பதுதான் அது சதகத்துல் ஃபித்ர் ஈகை தர்மம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி நம்முடைய ஜமாத்துல் சார்பாக 2.5 கிலோ என்ன செய்யப்படுது? கோதுமை அரிசியினுடைய நிர்ணயம் செய்யப்படுது. நம்ம வாங்குறோம், நம்ம சாப்பாட்டுக்கு வாங்கும் பொழுது 1 கிலோ அரிசி 30 ரூபா, 35 ரூபா, 40 ரூபா இருக்குது. ஆனா ஒட்டுமொத்தமாக ஒரு விலை நிர்ணயம் செஞ்சிருக்குது. ஜமாத் உலமா சர்வீஸ் சார்பாக 90 ரூபா நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு அரிசியினுடைய விலையும் மாறுபாடு செய்யும். ஒவ்வொரு நமக்கு தரத்துக்கு தகுந்த மாதிரி அரிசி இருக்குது. 10 ரூபாய்க்கு அரிசி வாங்க, யாரும் 10 ரூபாய்க்கு டீயே 10 ரூபா 15 ரூபாய் இருக்கு. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். 30 ரூபா 50 ரூபா 70 ரூபா 100 ரூபாய்க்கு அரிசி இருக்குது. நம்ம எந்த அரிசி நல்ல விதமா சாப்பிட்டு நமக்கு மனசு சந்தோஷமா இருக்குமோ அப்படிப்பட்ட நல்லதை கணக்கிட்டு நம்முடைய சபையின் சார்பாக 130 ரூபாய் என்று நிர்ணயம் செஞ்சிருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு அதிகமா கொடுத்தாலும் அதுக்கு அல்லாஹ் நிறைவான கூலியை தருவான். ஆனா குறித்த அளவில குறைவா கொடுத்தால் அதற்கு உண்டான கூலி எந்த கூலியும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய தான தர்மங்கள் என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் பிடித்தமான முறையிலும் யார் யாரெல்லாம் கொடுக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெரியவர்களும் சிறியவர்களும் அன்று பிறந்த பாலகன் முதற்கொண்டு கொடுக்கணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிறந்த பிள்ளை இன்னைக்காவது நோன்பு வச்சிருக்குதா, தொழுது இருக்குதா, அதுக்கு எதுக்கு கொடுக்கணும் என்று கேட்க கூடாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுக்கு வரக்கூடிய வரா முசீபத்தை அல்லாஹ் இது போன்ற தான தர்மங்கள் மூலியம் அல்லாஹ் நீக்கி வைப்பான் என்ற நல்ல விஷயம் நமக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷனஹு தஆலா முழுமையான முறையில் இல்லாமல் நல்லவர்கள் செய்தற்குண்டான நற்பாக்கியம் பெற்ற அல்லாஹ் நம்மை உங்களை ஈமான் கொண்டு இல்லாமலே அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. இது போன்ற பல ரமலான்களை அடைந்து அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தால் புரிவானாக. எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் பரிபூர்ணமான தந்து தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் وسلام على المرسلين الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. ان شاء الله நாளை மக்ரிப் பிறை தேடக்கூடிய பிறை பார்க்கக்கூடிய நாள் முழுமையான 30 நோன்பு நோன்பதற்குண்டான அல்லாஹ் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.